அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு மைத்ரேய முகூர்த்த நாள் வருகிறது. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் என்ன, இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல மைத்ரேய முகூர்த்த நேரம்னா என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும், உங்களுக்கு கோடிக்கணக்கில் கடனாக இருந்தாலும், இந்த ஒவ்வொரு மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் தீராத கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அசலுக்கு மேலே நாங்கள் வட்டியை கட்டிட்டோம், ஆனால் அந்த அசலை கொடுக்க முடியலை. 10,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, 15,000 ரூபாய் வட்டி கட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த 10,000 ரூபாய் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள். கோடி கடனையும் நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து அப்படின்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் மைத்ரேய முகூர்த்த நேரம் நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு வருகிறது. அருமையான நாட்களில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய கடன் மொத்தத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான நேரம் முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைய தினம் திங்கட்கிழமை மைத்ரேய முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:33 இருந்து 10:16 வரைக்கும் காலையில். இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. இப்போ நிறைய சேனலில் வேற நேரத்தை எல்லாம் சொல்கிறாங்களேம்மா அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை கணிச்சு சொல்லுவாங்க. நாமளும் அதே மாதிரி தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களுடைய கடனை திருப்பி செலுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய கடன் எவ்வளவு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நாம குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் நாளைய தினம் பயன்படுத்திக்க வேண்டும். காலையில் திங்கட்கிழமை 9:33 இருந்து 10:16 வரைக்கும் நம்மளுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த உச்ச நேரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர் வாங்கிக்கோங்க. சிகப்பு நிற பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேர், எவ்வளவு தொகை, நீங்கள் மொத்தமாக கடன் வாங்கியிருக்கிற தொகை எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் எழுதிடணும். இப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு 50,000 கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நபரோட பேர், அதற்கு கீழே அந்த 50,000 நீங்கள் வாங்கியிருக்க தொகையை எழுதிக்கணும். அதே மாதிரி பேங்க்கில் நீங்கள் ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை பைக் லோன் இருக்குது, ஃபோன் லோன் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அந்த பேங்க்கோட நேமை எழுதி உங்களுடைய கீழே கடன் தொகையையும் எழுதிருங்க. அதற்கப்புறம் அசல்ல உங்களால் எவ்வளவு காசு வைக்க முடியும், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபான்னு உங்களுக்கு எவ்வளவு வைக்க முடியுமோ அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. புணுகு இருக்குது பார்த்தீங்களா, இது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. அந்த புணுகை அந்த ரூபாய் நோட்டில் லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க, தடவி விட்டுட்டு அதையும் அந்த ஆஃபீஸ் கவருக்குள்ளார வச்சிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இருக்கும். இந்த பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். எழுதி அதையும் அந்த ஆஃபீஸ் கவருக்குள்ளேயே போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காயை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது மாதிரி வச்சிருங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும், அதுதான் முக்கியம். காலையில் 9:33 இருந்து 10:16 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நாளைக்கு நாங்கள் திங்கக்கிழமை அந்த நேரத்தில் ஆஃபீஸ்க்கு போக பரபரப்பாக ரெடி ஆகிக்கிட்டு இருப்போம், இல்லை ஒன்று ஆஃபீஸில் இருப்போம் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இதை செய்யலாம் தாராளமாக. உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு ஆஃபீஸ் கவரு, ரெட் கலர் பேனா ஒன்று, ஒரு பிரியாணி இலை, பச்சை கற்பூரம், இல்லைன்னா ஒரு ஏலக்காய், ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தே இதை நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. திருப்பி நீங்கள் வீட்டில் அதை உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை பத்திரமான ஒரு இடத்துலையோ நீங்கள் அந்த ஆஃபீஸ் கவரை நீங்கள் பணம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த கவரை வச்சுருங்க.
திருப்பி நீங்கள் இப்போ ஹவுஸ் லோன் இருக்கிறவங்க மந்த்லி நம்ம இஎம்ஐ கட்டுவோம் இல்லைங்களா? அப்படி இஎம்ஐ கட்டும் பொழுது நீங்கள் இப்போ எடுத்து வச்ச அமௌண்ட்டை சேர்த்து அது கூட கட்டுங்க. அப்படி கட்டும் பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கோடி கடனையும் நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. நிறைய பேர் அவங்களுடைய கடனை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் எடுத்து வச்சு திருப்பி செலுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. உங்களுடைய கடன் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நானும் உங்களுக்காக அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயம் இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்து போய்விடும். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹவுஸ் லோனு, பைக் லோன் இதெல்லாம் நம்மளுடைய தேவைக்கு கடன் வாங்குவது. ஒரு சிலர் எமர்ஜென்சியில் ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஒரு எமர்ஜென்சி, நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறோம். இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கடன் வாங்கியிருப்போம். அப்படி வாங்கின கடனை நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் திருப்பி செலுத்தணும் அப்படின்னா அது எல்லாராலையுமே முடியறது இல்லைங்க. நிறைய பேருக்கு அந்த வாங்கின கடனை கட்ட முடியாமல் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அந்த கடனையும் செலுத்த முடியாமல் இன்னொருத்தட்ட வாங்கி இப்படியே கடன் அவங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லா உத்து பாருங்க, நம்மளுடைய கர்ம வினைகள் தான் இதற்கெல்லாமே காரணமாக இருக்கும். நீங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் யாருக்கு கடன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கூட அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்திலேயே அவங்க கிட்ட போய் நீங்கள் அமௌண்ட்டை நேரடியாகவே உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போது நாம் ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருப்போம். ஒரு 20,000 வாங்கியிருப்போம், 30,000 வாங்கியிருப்போம், 50,000 வாங்கியிருப்போம். அவங்க கிட்ட அந்த நேரத்தில் இந்த 9:33 இருந்து 10:16 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் அவங்க கிட்ட போய் இந்தாங்க இதை அசல்ல ஒரு பங்கா வச்சுக்கோங்க, நான் அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்தாலும் இது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் நாம் அக்கம் பக்கத்தில் வட்டிக்கு பணம் வாங்குறத விட நிறைய பேர் பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், ஹவுஸ் லோன் வாங்குகிறோம், பர்சனல் லோன் வாங்குகிறோம், பேங்க் லோனு, இப்போ இது ஃபோன் லோனு, பைக் லோனு அப்படின்னு நிறைய நம்ம லோன் வாங்கி வச்சுருக்குறோம். மாதமே இஎம்ஐலேயே தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி நீங்கள் இஎம்ஐ கட்டும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்து போய்விடும். அதே மாதிரி நான் 2-3 லோன் வாங்கியிருக்கேம்மா, அதே 2-3 கவரில் நான் பணத்தை போட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் ஹவுஸ் லோன் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் லோனுன்னு போட்டு எந்த பேங்க்கில் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேமு, கீழே அமௌண்ட்டு. இப்போ பைக் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பைக் லோன் வாங்கியிருக்கக்கூடிய ஃபைனான்ஸோட நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத அதுக்குண்டான அதே மாதிரி அந்த பணத்தில் புணுகு தடவி உள்ளே வச்சுக்கோங்க. பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இல்லைன்னா ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் எத்தனை கடன் வாங்கியிருந்தாலும் இதே ப்ராசஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டும் பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து கட்டுங்கள். உங்களுடைய கடன் முழுவதும் தீர்ந்து போய்விடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.